அதான் ஜெயராம் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு நடிகர். டிக்கெட் விலை வந்து 1000 2000ன்னு வைக்கும்பொழுது இந்த கலெக்ஷன் வந்து டோட்டலாக ஒரு பெரிய கலெக்ஷனாக மாறும். இப்போ விக்னேஸ்வரன் மாதிரியான இயக்குனர்கள் ஒரு விஷயத்த போய் அணுகும் பொழுது அங்கே அது என்னவா இருக்குது, இதை நம்ம போய் கேட்குறது சரியா தவறா அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைபேச்சந்தன் அவர்களுடைய முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, இந்த மூன்றாம் பகுதியில அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத ஓபன் பண்ண போறாரு. என்னன்னு கேட்கலாம் வாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கும் ஜெயராம் அவர்களுடைய நடிகர் ஜெயராம் அவர்களுடைய பையன் காளிதாஸ், அவர் ஒரு நடிகர், அவருடைய திருமணம் கூட சமீபத்தில் நடந்தது. அதுல கூட அஜித் சாலினி அவங்க கலந்துக்கிட்டாங்க, அவங்க குழந்தையோட ஃபேமிலியோட கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் ஜெயராம் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு நடிகர். அவர் மீது பெரிய கான்ட்ரவர்சிலாம் யாருக்குமே இருந்தது கிடையாது. அதனால் அவர் வீட்டு திருமணம்ங்கிறது கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தம், அப்புறம் கேரளா இண்டஸ்ட்ரி எல்லாருமே கலந்துக்கிற ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அஜித்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில் பெரும்பாலும் கலந்துக்க மாட்டார். அதனால் அவர் இன்னொன்று வந்து இப்போ இந்த கார் ரேஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது, இப்போ இந்த 2 படங்களை முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவர் வந்து மனைவி குழந்தைகளை மட்டும் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அது நல்ல விஷயம் தானே. ஓகே. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணிரத்னம் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்கல்ல ஒரு வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தி இருந்தார், அதுக்கப்புறம் சித்தார்த்து, இப்போ லப்பர் பத்னோடைய கதாநாயகி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து மணிரத்னம் சார்ட்ட அசிஸ்டண்டா போனாலே ஹீரோவா மாறிடலாம் போல் இருக்கேன் சார். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஆமாம்மா, நீங்கள் கார்த்தியெல்லாம் வந்து நினச்சா அப்படியே டைரக்ஷன் அந்த திசையை நோக்கி போயிருக்கலாம். பட் அவர் அமீரின் அழைப்பின் பேரில் இங்கே வந்து ஒரு முழு நேரம் நடிகராக அவன் மாறிட்டார். பட் அதுதான், இது ஒரு பெரிய ராசியான ஒரு இயக்குனராக மணிரத்னம் இருக்கார். இப்போ மணிரத்னத்துலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியில் வந்து ஜெயிச்சாருன்னா அது மணிரத்னத்துக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். பட் அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு நடிகராக ஜெயிச்சிருக்காங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் நல்ல விஷயம்தான். அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு இது இருக்கு, அதுல மாறுபட்ட அழகு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த பெரிய பொருட்செலவுல, அதாவது இந்த ஆண்டுகள்ல இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து புத்தாண்டுகளை நோக்கி ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டுகள்ல வந்து சில படங்கள் வந்து ரொம்ப பெரிய ஹை பட்ஜெட் படம், இதோடைய வசூலே பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி 2000 கோடி, ஸோ கோடிகள்லேயே வந்து பெரிய கோடிகள் வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துல சில படங்கள் இருக்கு. இந்த தமிழ் சினிமாவின் பேன் இண்டியாவா பேசப்பட்ட ஒரு விஷயம் கங்குவா. அது வசூல் ரீதியே என்ன மாதிரியான ஒரு சாதனைகளை படைச்சிருக்குன்னு தெரியல. ஸோ புஷ்பா 2 வந்து அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ரொம்ப முழு நீள படம், இவ்வளோ வசூல். இடையில கூட முணுமுணுக்கப்பட்டுச்சு, என்னப்பா டிக்கெட் வந்து 500 1000 2000லாம் விற்கிறாங்க. ஸோ அது கூட வீழ்ச்சி இல்லை, அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையா தான் வந்து அந்த கோடிகளை எடுத்துட்டு போயிருக்கு. இதை பத்தி கருத்துக்கள்? இல்லை, அதான் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, டிக்கெட் விலை வந்து 1000 2000ன்னு வைக்கும்போது இந்த கலெக்ஷன் வந்து டோட்டலாக ஒரு பெரிய கலெக்ஷனாக மாறுது. அதனால தான் வந்து இவங்களால 6 நாளில் 1000 கோடி அடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேயே அந்த டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நடந்துச்சு. இங்கே அல்லு அர்ஜுனை பொறுத்தளவுக்கு ஒரு அஜித் விஜய் ரேஞ்சிலலாம் நம்ம வைக்க மாட்டோம். ஆனாலும் நம்ம ஊரில் 2000 ரூபா டிக்கெட் விற்கணுங்கிற இடத்துல அப்போது நீங்கள் ஹைதராபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன விலைக்கு விற்றுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இங்கேயே அப்படி நினைச்சவங்க அங்கே என்ன விலைக்கு விற்றுருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ இந்த முதல் நாளில் இவங்க வச்ச கட்டணம்ங்கிறது ஒரு பெரும் தொகையாக வந்துச்சு. அதனால அவங்களால அதை ஏன் பண்ண முடிச்சு. அதை தாண்டி இந்த படம் பேசிக்கலாகவே ஒரு விறுவிறுப்பான ரசிகர்கள் ரொம்ப ரசிக்கிற ஒரு படமாக இருந்துச்சு. அது ஒரு காரணம். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பொங்கல் வரைக்கும் வேறு படங்களே கிடையாது. வேற எந்த படம் வந்தாலும் புஷ்பா தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட இங்கே வந்த படங்கள் எல்லாமே வந்த அன்னைக்கே அப்படியே போயிடுச்சு. பட் அது மட்டும் நின்று விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ அதனால் தீபாவளி இது பொங்கல் வரைக்கும் இந்த படம் வந்து சஸ்டெயின் பண்ணி ஓடும். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட 2000 கோடிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக ரீச் பண்ணுவாங்க. ஓகே, நிச்சயமா. சரி, இப்போ வந்து விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா, ஸோ இவங்க வந்து வந்துட்டா ஒரு விழா கொண்டாட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கலந்துக்குவாங்க. எவ்வளோ விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ தாண்டி வந்தாச்சுன்னு வச்சுக்கிங்களேன்.
இப்போ வந்து அவர் அரசாங்கத்துக்கே வந்து ஒரு ஆட்டு விக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்டார். அரசாங்கத்தோட சொத்தையே வந்து விலைக்கு கேட்கிற அளவுக்கு. இது அங்க வந்து இது இது ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கலைனாலும் அங்க ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் இப்போ விக்னேஸ்வரன் மாதிரியான இயக்குனர்கள் ஒரு விஷயத்த போய் அணுகும் பொழுது அங்கே அது என்னவா இருக்குது, இதை நம்ம போய் கேட்குறது சரியா தவறா அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். இப்போ விக்னேஸ்வரன் வராருங்கிறதுனால தானே பாண்டிச்சேரியில் ஒரு அமைச்சர் தான் நேரத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும்ல. இப்போ இவர் பாட்டு போய் திடுத்துப்புன்னு ஒரு ஹோட்டலில் கேட்குறாரு, எனக்கு அது வேணும் சார், இந்த பொங்கல் இந்த நியூ இயர் நிகழ்ச்சி ஏதோ நடத்துறதுக்கு கேட்குறாரு போல இருக்கு. இல்லைங்க அது அங்கே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னோடனே சரி அதை விலைக்கு கிடைக்குமான்னு கேட்குறாரு. அப்போ ஒரு பக்கம் வந்து நான் எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற ஒரு திமிரு அதுக்குள்ளே இருக்குது. இதுதான் வந்து வெளியில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி. நீங்கள் ஒரு தனியார் சொத்தை விலைக்கு கேட்டால் கூட பரவாயில்ல, அது அரசாங்க சொத்துன்னே தெரியாமல் அதை போய் விலைக்கு கேட்டது வந்து அது எல்லாருமே பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அது. இது என்னென்னா, இப்போ நம்ம எதிர்பாராத ஒரு லைஃப் நமக்கு வரும் பொழுது நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே முதல்ல தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட விக்னேஸ்வரன் வந்து அப்படி ஒரு மனநிலையில் இருக்காருங்கிறது தான் இது காமிக்குது. அதுதான் இப்போ இப்போ அவங்க என்னென்னா எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப அவங்க ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப அலட்சியமாக ஹேண்டில் பண்ணுறது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரோட ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நடக்குது. பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு தமிழகத்திலிருந்து போகிற பல நடிகர் நடிகைகளுக்கு அங்கே பயங்கரமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சலுகை உங்களுக்கு வேணும்னா ரொம்ப நேரடியாக நீங்கள் ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்டு வாங்கிக்க முடிகிற அளவுக்கு உங்களுக்கான மரியாதையை அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி படப்பிடிப்புக்கு இடம் வேணும்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே உள்ள கட்டணத்தை விட பல மடங்கு கம்மி, இப்படி நிறைய சலுகைகளை நம்ம தமிழ் திரைத்துறைக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ அவங்கள போய் நீங்கள் கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து பின்னால் போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? இப்போ இவ மேலே ஒரு கோபம் வருது, இதை மற்றவங்கள்ட்ட காமிச்சாங்கன்னா கிடைக்கிற சலுகைகள் எதுவுமே கிடைக்காம கூட போயிடும். ஸோ அதெல்லாம் இவங்க உணர்ந்து பேசணும். திடீர்னு பணம் வரும்பொழுது ஒரு திடீர் பணக்காரனா மாறும்பொழுது என்ன செய்யறோம்னே தெரியாம ஒன்று நடக்கும். கண்டிப்பா அதுதான் விக்னேஸ்வரன் லைஃப். ஓகே ஓகே. நீங்க சொல்லும்போது கவுடமணி செந்தில் அவர்களுடைய ஒரு நகைச்சுவை கூட ஞாபகத்துல வருது. இந்த ரோடு என்ன விலை? அதான் அதான் இல்லை, அது பயங்கரமா ட்ரால் பண்றாங்க. ஹலோ தாஜ்மஹாலுங்களா, தாஜ்மஹால் ஓனரா, என்னமோ போடுறான் மேனேஜரா, விலைக்கு வருங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. விக்னேஸ்வரன் ஃபோன் பண்ற மாதிரி போட்டு ஓகே இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சரி சார், இப்போ இந்த வருஷத்தை வந்து ஒரு அழகா கம்ப்ளீட் பண்ற மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை பார்ட் 2 கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஸ்டார்டிங்ல ஏதோ 2-3 விஷயங்கள் போயிட்டு இருந்தது. பட் அந்த டீசர்ஸ்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வேற மாதிரியான ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. விடுதலை 2 இப்போ இந்த சென்சார்லேயே ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி வலைப்பேச்சில் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இந்த வசனங்களில் ரொம்ப ஒரு வார்த்தையை அவங்க தூக்க சொல்லி சென்சார் அமைப்பு சொல்லும் பொழுது இவர் வெற்றிமாறன் முடியவே முடியாது. அந்த ஒரு வார்த்தை தான் படத்தினுடைய பில்லரே, அதுதான். அதை போய் நீங்கள் உருவ சொல்கிறீங்க முடியாதுன்னு சொல்லும்பொழுது மொத்த படத்துக்குமே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தின் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் அவர் வந்து ரசித்து எடுத்திருக்கார். அதனால் இப்போ படம் பார்த்த பல பேர்கிட்ட நான் பேசிட்டேன். தமிழ் சினிமாவிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அது உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் இந்த படம் வந்த பிறகு. அது குறித்த விவாதங்களே பெரிய விவாதமாக இருக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருக்குது. ஓகே ஓகே. சார், அப்படி இந்த மாதிரி வந்து தணிக்கை குழு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த படங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்களோ மற்ற விஷயங்கள் ஏதாவது வந்து இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ அந்த படத்தை நீங்கள் சேட்டலைட் வைக்கும்போது மறுபடியும் ஒரு ரீசார்ஜ் பண்ணணும், அதில் வந்து கட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்று. நீங்கள் கடந்த முறை கூட அதை சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே வந்து அதை வந்து ஒரு அவார்ட் ஃபிலிமுக்காக பண்ணதுக்கு அதோடைய கட்ஸ் எல்லாம் தனி படமாக ரிலீஸ் பண்ணும்போது அப்போ எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது சார். ஓகே. இப்போ நிறைய படங்களுக்கான விஷயங்களும் நம்ம நிறைய பேசியாச்சு. யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ப்ளஸ் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப வறுமையில் வேற இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒவ்வொருத்த பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கான சில கால அவகாசங்கள் 3 நாள் கழிச்சு பேசுறது இதை பற்றி நீங்கள் ஃபைனலாக சொல்லிட்டு ஓகே சார் ஃபைனல். இல்லை அதெல்லாம் இப்போ கிடையாது. ஓகே. இப்போ அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் தியேட்டரில் போய் எடுத்துக்கலாம். அது எதுவுமே நிற்கல.
ஓகே ஓகே. ஆனா கண்டிப்பா ரிவ்யூவர்ஸ் இருந்தாதான் மற்ற படங்களுக்கு வாழ்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையா பேசுனீங்க, நிறைய தகவல் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நன்றி சார். நன்றி சார். இவ்வளவு நேரம் இந்த முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி, இந்த மூன்றிலுமே ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகளை நமக்காக சொல்லியிருந்தாரு. ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட தெரியுற மாதிரி, ரொம்ப புரியுற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாதிரியான அடுத்த ஒரு நிகழ்வுகள்ல இன்னும் நிறைய தகவல்களை இவர்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நாயசன். சட்டா பாபா.